சென்னையில் மாடு முட்டி தூக்கி வீசியதில் முதியவருக்கு இடுப்பு எலும்பு மற்றும் கால் முறிந்துள்ளது. சுற்றித் திரியும் மாடுகள் மற்றும் நாய்களின் அட்டகாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க என்ன செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டிருந்தோம். அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. மாடுகள் தனியாருடைய யாரோ ஒரு தெரியாதவருடைய மாடு இல்லை, எல்லா மாட்டுக்கும் உரிமையாளர்கள் இருக்காங்க. இந்த மாடுகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக அந்தந்த கார்பரேஷனோ அல்லது முனிசிபாலிட்டியோ இல்லை பேரூராட்சியோ அந்த மாடுகளை எல்லாம் கட்டி வச்சு அந்த மாட்டுக்காரருக்கு ஒரு ஃபைன் பண்ணி, இல்லை அந்த மாட்டை விடக்கூடாது, இத்தனை நாளைக்கு வச்சுருக்கிறதுக்கு தான் நாங்கள் மாட்டை நாங்கள் எடுத்துக்கோம்னு சொல்லி அது மாதிரி ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலைன்னா எந்த ஊர்லேயும் நடமாட முடியாது. ப்ளூ கிராஸுங்கிறவங்க நாயை பிடிக்காதீங்க, மாட்டை பிடிக்காதீங்கிறப்ப அது ஒரு நியாயம். நம்ம அந்த நாய்க்கோ மாடுக்கோ எதிர்ப்பாவோ ப்ளூ கிராஸுக்கு எதிர்ப்பாவோ நம்ம பேசலை. அதே சமயம் மனுஷன் வாழணும்ல, மனுஷன் வாழணுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காலத்துல எல்லாம் அந்த மாடுகள் அடுத்த வயலில் மேய்ஞ்சிட்டு அதை பிடிச்சி கொண்டு போயிட்டு பட்டின்னு சொல்லி ஒன்று அடைப்பாங்க. அடைச்சிட்டு அந்த உரிமைக்காரர் அதுக்கு அபராதம் கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அடுத்த முறை அந்த மாதிரி செய்ய விடாமல் அதை பாதுகாப்பாங்க. கால்நடைகளை ரோட்டில் வளர்த்துறாங்க. வீட்டில் வளர்த்தாமல் ரோட்டில் விடுறதுனால டிராஃபிக், அதுக்கப்புறம் நிறைய உயிர் பலி, அப்புறம் ஈவன் அனிமல்ஸ்க்கும் ஆகுது, சேம் டைம் மனுஷங்களுக்கும் ஆகுது. இதனால் டிராஃபிக் சிஸ்டம் ரொம்ப பாதிக்குது. ஸோ இதனால் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அனிமல்ஸை, கேட்டில்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் லேண்ட், வீட்டுக்குள்ள மட்டும் வளர்க்குற மாதிரி ரோட்டில் விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். மக்களை அவங்க சிந்திக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மக்களை சிந்திக்கிற மாதிரி வனவிலங்குகளை ஒரு காப்பகம் மாதிரி கொண்டு செய்யலாம். கொண்டு போய் நாய்களை ஒரு பகுதியில் கொண்டு பிடிச்சி வைக்கலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு வேலி மாதிரி கூட இது பண்ணிடலாம். வர முடியாத அளவுக்கு அந்தந்த பகுதியில் நாய் காப்பகம் பண்ணிடலாம். மத்தியானம் உணவெல்லாம் அங்கே போட்டு அங்கே போயிடும். அந்த மாதிரி மக்கள் ரொம்ப விபத்து ஏற்படுத்துறது இந்த மாடுகளும் நாய்களும் தான். நாய்க்கடி ரொம்ப நம்ம முக்கியமாக சொல்லணும்னா, நாய்க்கடி நம்ம வீட்டில் எல்லாருமே வளர்க்குறாங்க. ஸோ அதுக்கு தேவையான அறிவுரைகளோடு அவங்க அந்த பாதுகாப்போட மக்கள் எல்லாருமே பொதுமக்களாகிய எல்லாரும், நானும் என்னையும் சேர்ந்து தான் சொல்கிறேன், எல்லாரும் பொதுமக்கள்லாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அறிவுரைத்தலின்படி நீங்கள் அந்த நாயை பாதுகாத்து வளர்க்கணும். ஆடு மாடெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. லைக் அது சுற்றிட்டு இருக்கனால உயிர் பலி தான் ஜாஸ்தி ஆகுது. அனிமல்ஸ்க்கும் சரி ஹியூமன்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு ஃபார்மிங் லேண்டில் இருக்கணும். ஸோ அதனால இதெல்லாம் நடக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த உரிமையாளர் யாரோ அவங்க மேலே அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வண்டியில் வர்றவங்களுக்கான பாதிப்பும் குறையும், வாயில்லா உயிரினங்கள் பாதிக்கப்படுறதும் இதிலிருந்து குறையும். திருடிட்டு போறவங்க, கொள்ளையருங்க, அவங்கள பார்த்து தான் நாங்கள் பயப்படுவோம். இப்பெல்லாம் நாய், ஆடு மாடுங்கெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. எப்போ எந்த டைம் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியல. அதுங்க கிட்ட போன வாயில்லாத ஜீவன் தான் அது. ஆனா நம்ம அதுங்க கிட்ட போறதுக்கே நம்மளுக்கு பயமா இருக்கே, நம்மள ஏதாச்சும் பண்ணிடுமான்ட்டு. கார்பரேஷன் பில்டிங் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடுங்களா மேயுது. எதிர்க்க போகும்போது குறுக்க வருதுங்க, வண்டி ஆறுனெல்லாம் நவர மாட்டேங்குது. ஏற்கனவே அந்த இடம் டிராஃபிக்கான இடம். மாடுங்க எல்லாரும் இது வண்டி ஓட்டும்போது நம்ம தடுமாற வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். கஷ்டத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் தான் வேலை வெட்டி இல்லாத இருக்கோம். வெளியே போக பயமாகுது, நாய் தொல்லை. இந்த மாதிரி இது கொஞ்சம் கவனிங்க சார். மாநகராட்சி கொஞ்சம் எடுத்து நடத்தி என்னவோ பார்த்து செய்யுங்க சார். ஆடு மாடு இந்த நாய்க்கள் இதுமாதிரி உரிமையாளர் யார் வளர்த்துறதும் அதனால ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல அந்த உரிமையாளர்களை தான் தண்டிக்கணும். அப்போ தண்டித்தா மட்டும்தான் அது மற்றவங்க இந்த மாதிரி வெளியே விடாமல் இருப்பாங்க. அதனால மற்றவங்களுக்கும் ஆபத்து இருக்காது. அந்த ஆடு மாடு நாய்கள் இதுக்குமே ஆபத்து வராமல் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.